ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நந்தினி vlog. இன்றைக்கி நம்ம கிராமத்து மீன் குழம்பு பார்க்க போகிறோம். நான் எண்ணெய் ஊற்றிட்டேன் கடாயில். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம கடுகுலாம் ஆட் பண்ணலாம். கடுகு, கருஞ்சீரகம். நான் வந்து கருஞ்சீரகம் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு சில பேருக்கு வெறும் ஜீரகம் தான் பிடிக்கும். அப்படி பிடிச்சவங்க கூட அதை ஆட் பண்ணிக்கலாம். வெந்தயம் ஒரு சும்மா ஒரு 10. ட்ரை சில்லி ஒரு 2 எடுத்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் ஒரு 2 எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிட்டோம். ஒரு 10 பல்லு பூண்டு ஆட் பண்ணியிருக்கேன். அதோட கறி லீவ்ஸ். இப்போ நம்ம எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கல்லுப்பு ஆட் பண்ணுறேன். கல்லுப்பு போட்டால் நல்லா டேஸ்ட் வரும், அதனால் அதை ஆட் பண்ணுறேன். இப்போ நம்ம மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் மஞ்சத்தூள். ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். நான் காரம் ரொம்ப சேர்க்கல, ஏன்னா வந்து காஞ்ச மிளகா பச்சை மிளகாலாம் நான் போட்டிருக்கேன், அதுவே ரொம்ப காரமாக இருக்கும். அதனால் 1 ஸ்பூன் போதும். இதுலேயே நான் கோரியாண்டர் பவுடர்லாம் அரைச்சி போட்டுட்டேன், ஸோ அதனால் எனக்கு தேவைப்படலை. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கோரியாண்டர் பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா புளியும் தக்காளியும் நான் வந்து அரைச்சி கையால் நல்லா ஃபுல்லாக அப்படி பிசைஞ்சு வச்சுருக்கேன். இந்த தண்ணி இதில் நான் ஆட் பண்ணுறேன். மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா நான் அந்த மிக்சியில் அந்த தண்ணியெல்லாம் சேர்த்து எல்லாமே கழுவி அப்படி இதில் ஊற்றிட்டேன். இப்போ நம்ம கலரிடலாம். இது பார்த்திங்கன்னா சீரகத்தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா ஆட் பண்ணி கலக்கிடலாம். 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். நல்லா மசாலாவில் நல்லா இறங்கும். கொஞ்ச நேரம் அப்படி வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம மீன் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து மீனோட தலையை ஆட் பண்ணுறேன். தள்ளி ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா ஒரு 2-3 மினிட்ஸ்லேயே நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். அதற்கு நல்லா கொதிக்கட்டும். ஒரு 2 நிமிஷம் மூடி வைக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. நல்லா வெந்திருக்கு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கிராமத்து மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப சுவையாக இருக்குது. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you on the next video. Bye.